தமிழ்நாடு நகர்ப்புற அலுவலர் சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் 50க்கு மேற்பட்டோர் இன்று ஒருநாள் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நகராட்சி, மாநகராட்சி ஊழியர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், பணியிட மாறுதல்கள் மற்றும் பதவி உயர்வு மாறுதல் கலந்தாய்வு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும், அரசாணை எண் 152 மற்றும் அரசாணை எண் 10 படி அலுவலக உதவியாளர்கள், வருவாய் உதவியாளர்கள், ஓட்டுநர், குடிநீர் பிரிவு அடிப்படை பணியிடங்கள் மற்றும் தூய்மை பணியாளர் பணியிடங்கள் வழங்கிட வேண்டும். ஆய்வுக் கூட்டங்களை சனி, ஞாயிறு, அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் அலுவலக நேரம் கடந்து ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை கைவிட வேண்டும். தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 2023 படி பணி விதிகளால் நகராட்சி, மாநகராட்சி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு இல்லாத நிலை உள்ளது. பணி விதிகளின் உரிய திருத்தங்களை மேற்கொண்டு பதவி உயர்வு கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலக பணிகள் முடங்கி மாநகராட்சி அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது.